மும்பையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் பிறகுறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே மிகப்பெரிய ஆசை கிரிக்கெட்ல மிகப்பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஒரு பக்கத்துல ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிப்புல ஆர்வம் கிடையாது. ரொம்ப சுட்டியான பையன். கரெக்டா 11 வயசுல அவரோட வாழ்க்கை மாறுது. கிரிக்கெட் பேட் எடுக்கிறாரு. பெற்ற கோச் ராம்காந்த் சார் கிட்ட போயிட்டு பிராக்டிஸ் எடுக்கிறாரு. நைட்டு பகல்னு பார்க்காம டெய்லி பிராக்டிஸ் எடுக்கும். முடிச்ச உடனே டைரக்டா பிராக்டிஸ் எடுக்க வந்துருவாரு. கால் வலிச்சாலும் பிராக்டிஸை விடவே மாட்டார். பல முறை செலக்ட் பண்ற இடத்துல அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. உடம்பு சரியில்லை, உன்ட்ட பலம் கிடையாது, நீ ஸ்பீடா இல்லைன்னு. இதெல்லாம் ஒரு கிரிக்கெட்டை மட்டும் விடவே இல்லை. கரெக்டா 14 வயசுல ஸ்கூல் மேட்ச்ல 329 ரன் அடிச்சு உலக ரெக்கார்டை கிரியேட் பண்றாரு. 16 வயசுல பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. முதல் மேட்ச்லயே பால் பட்டு ரத்தம் கொட்ட விளையாடுறாரு. அந்த வருஷமா இன்ஜுரி, தோல்வி, அழுத்தம் எல்லாத்தையும் தாங்கி 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிக்கிறாரு. இன்னும் யாராலும் உடைக்க முடியாத ரெக்கார்டு. டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டியில அதிக ரன் 2011 உலக கோப்பை இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கிறாரு. 2013 வான்கட் ஸ்டேடியத்துல கண்ணீரோடு ரிட்டையர் ஆகிறாரு. இந்த ஒரு சின்ன பையன் வேற யாரும் கிடையாதுங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் தான்.